ஹாய் டுடே டே 75 ஆஃப் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே 1க்கும் டே 75க்கும் ஒரு கம்பேரிசன்னா எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல என்ன டைமிங்ல நான் சாப்பிட்டேன், அண்ட் தென் எந்த மாதிரியா ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு மார்னிங் வந்து தூங்கி எழுதும் வெயிட் செக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் செக் போயிட்டோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி 60 வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். அது நோட்டீஸ் பண்ணி பாருங்க. டே 60க்கு அப்புறம் டே 75 வரைக்கும் நான் எந்த வீடியோமே போடவே இல்ல அவ்வளவா. ஏன் அப்படின்னு பார்க்க போனா, டே 60 வரைக்கும் டே 1ல இருந்து டே 60 வரைக்கும் 10 கேஜி வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா டே 60க்கு அப்புறமேட்டுக்கா வெயிட் லாஸே ஆகவே இல்ல. நான் திரும்பி போய் செக் பண்ணி பார்க்குறேன். 71.60, 71.50, 71.40, 10 கிராமா வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வந்து நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வந்து போட்ட எஃபர்ட்டோட டபுள் எஃபர்ட் நான் போட்டு இருப்பேன். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் சும்மா வாக்கிங் போவேன். சும்மா வந்து ஹோம் ஃபுட் சாப்பிடுவேன். அதுக்கே வந்து ஒரு வாரத்துல சும்மாவே 1 1/2 கிலோ கிட்ட, 1 கிலோ கிட்ட அது மாதிரி வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இவ்ளோ எஃபர்ட் போட்டாலுமே எப்படி சொல்றது? வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்து வாட்டர் கண்டென்ட்ன்றதுனால பயங்கர ஃபாஸ்டா வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக ஃபேட் லாஸ் ஆகும்ன்றதுனால ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. எனக்கு டே 60க்கும் டே 75க்கும் பார்க்க போனா அரௌண்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு 1.5 கேஜி தான் வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. நான் வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. இப்போ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டார்டிங்ல வந்து வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலுமே பயங்கரமா வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 கேஜி வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் போடுற எஃபர்ட்டோட டபுள் எஃபர்ட் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆனாலுமே ரொம்ப ஸ்லோவா தான் வெயிட் லாஸ் ஆகுது. இது வந்து நார்மல் தான். ஆக்சுவலா அதுக்கே எனக்கு பிசிஓடி அந்த மாதிரி எந்த விதமான ஹார்மோன் ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் அப்படி ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதோடவும் ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களோட நான் ஏன் ஷேர் பண்ணுன்னா, நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு ஆகுது நமக்கு ஆகல அப்படின்ற மாதிரி எந்த விதமான கம்பேரிசனும் வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து நான் முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்றதுனால சொன்னேன். இன்னைக்கு வந்து எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்றேன் பாருங்க. 17.50 காமிச்சு எனக்கு. நான் வந்து மொபைல் போன் எடுத்துன்னு போகல. சும்மா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா 70.50 காமிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 70 போச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, 71லயே வந்து நான் எப்போ செக் பண்ணி பார்த்தாலுமே 71.10, 71.20 அந்த ரேஞ்ச்லயே இருந்துச்சு. 70க்கு வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் போன் எடுத்துன்னு போகவே இல்லை செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து போன் எடுத்துன்னு போக்குன்னு அப்பதான் 70.60 சம்திங் 10 கேஜி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 10 கேஜி 20 கேஜின்றதுலாம் வந்து காமன் தான். பட் எனக்கு 70 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 71லயே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட 70லயே இருந்துச்சு. 71லயே இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. சரி இன்சுலாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலாஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்ஸ்டேப் வந்து அப்ப என்கிட்ட இல்ல. ஸோ ட்ரெஸ்ஸஸ் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ட்ரெஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி உள்ள போன ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகியிருக்கு. நான் வந்து வீடியோல அட்டாச் பண்றேன் பாருங்க. அதே மாதிரி சுத்தமா உள்ளவே போகாம இருந்த ட்ரெஸ்லாம் டைட்டா உள்ள போற அளவுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நார்மல் டைட்டா அந்த ட்ரெஸ்லாம் ஃபிட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து என் ட்ரெஸ்ல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏன் வெயிட் லாஸே ஆகல அப்படின் போது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குதுன்னா இன்சாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு இந்த கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ஆகல. பட் ஏதோ ஒன்று நம்ம பாடியில வந்து கரெக்டா ஃபாலோ ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாதியில விட்டுறாதீங்க. என்னடா இது நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இன்ச் லாஸ் ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு இன்னும் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க நார்மல் டயட் ஃபாலோ பண்றதுல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நான் போக போக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்றேன். நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக். அந்த போட்டோல 2 போட்டோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 1 இயருக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இது வந்து இப்போ லாஸ்ட் வீக் எடுத்த போட்டோ. ஆக்சுவலி என்னன்னா அது ரெண்டுமே நான் 72 கேஜ் இருந்ததுதான். ஆனா எனக்கே ஒண்ணுமே புரியவே இல்லை. ரெண்டுமே 72 கேஜ் தான். ஆனா அதுல பார்த்தா ஃபேஸ் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இதுல ஃபேஸ் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ரெண்டுமே 72 கேஜ் தான். ஆனா அதுல பாக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருந்தேன். இப்போ பார்க்கும்போது நார்மலா இருக்கிற மாதிரி நான் நார்மல் பிஎம்ஐல இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கண்டென்ட். எப்படி சொல்றது, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியே இருக்கிறதுனால ஃபேஸ் ஃபுல்லா அந்த மாதிரி ரொம்ப பெருசா அந்த மாதிரி வீங்கி போன மாதிரி இருந்துச்சு. ஜங்க், ஆயில் ஃபுட்டு, லேட் நைட் ஸ்லீப், ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் லைஃப் ரொட்டீனே இல்லாதனால என்னோட ஃபேஸ்லாம் கூட பார்த்தா நிறைய பிம்பிளா இருக்கும். ஓப்பன் ஹோல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். 3 லிட்டர் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணவே ஸோ அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸே வரது கிடையாது.
ஃபேஸ்ல வந்து வெயிட் கெயின் ஆகும்போது அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி பிளாக்கா இருக்கும், திட்டா இருக்கும். கழுத்துலாம் பார்த்தா கூட செம்ம பிளாக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்ல கொஞ்சம் லூஸ் ஆகியிருக்கு. வெயிட் ஸ்கேல்ல இருந்து ஒரு 1.3 கேஜ் கிட்ட எனக்கு வந்து 60 டேஸ்க்கும் 75 டேஸ்க்கும் வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ தான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன் நடுவில் கொஞ்சம் வெயிட் வீடியோ போடல அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரக் ஆகி நீட்ஸ் ஒரு பீரியட்ல வந்து எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஒரே ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன். ஸோ அதனால என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இப்பதான் வந்து ஒரு ரீசெட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து இதுக்கு நடுவில் ஒரு முறை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால வந்து வெயிட் லாஸ் வந்து திருப்பி ரீசெட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்க வெயிட் ஸ்டார்ட்ல ஸ்டக்கா இருக்கு அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க, இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு மார்னிங் எக்ஸசைஸ் பண்ற பர்சன் இருந்தா ஈவினிங் பண்ணுங்க, இல்ல ஆஃப்டர்நூன் பண்ணுங்க, டைம் சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மூமெண்டோ ஒரு ஆக்டிவிட்டியும் ரிப்பீட்டடா பண்ணாம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸ்டக்கா நிக்கிற வெயிட் வந்து திருப்பும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். நான் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணா, ஃபுட் எடுத்துக்கிட்டேன், ஸோ எக்ஸசைஸ் பண்ணன்றதான் ஃபுல் வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து 6 minutes to 8 இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 AM எடுத்துப்பேன். கோதுமை, ராகிலாம் போட்டு அதில் ஒரு அடை மாதிரி பண்ணி சோயா சங்கில் எக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வித்தவுட் ஆயில் இது எல்லாமே. ஸோ ஒரு அடை எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனுக்காக சோயா சங்கு அதில் எக் மாதிரி எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் மேங்கோவில் வந்து ஜஸ்ட் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நிறைய சாப்பிடாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லெமன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 பீஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து 2:30க்கு ஒயிட் ரைஸு, 1 ஹோல் எக்கில் ஆம்லேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா கீரை பொரியல் பண்ணேன். அதுலேயுமே வந்து பீனட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, வெள்ளரிக்காயில் கொஞ்சமாக கேர்ட் ஆட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தேன்னா 6 PM டின்னர் முடிச்சிடுவேன். நீங்கள் லேட் நைட் சாப்பிட்றது இருந்தால் சிக்கன் வந்து நைட் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் டைஜஷன் ஆகாது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்போவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் டைஜஷன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்பிட்ட உடனே ஸ்டார்ட் பண்ண வேணாம். எனக்கு வந்து இயர்லி மார்னிங் டைம் இருக்காது. ஸோ அப்படின்றதுனால எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டேக்குள்ளே எப்படின்னா கவர் பண்ணுற மாதிரியே பார்த்தா நான் வந்து டைம் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்க முடியாது. ஸோ ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தண்ணி நிறைய குடிச்சிடாதீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக் ஒர்க் அவுட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எங்கிட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து மரத்துலேருந்து கட் பண்ண ஒரு துண்டு மாதிரி இருந்துச்சு, எங்கள் வீட்டு பக்கம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணேன். உங்களுக்கும் அதே மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு பிவிசி பைப்போ இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் கொம்பு மாதிரி இருந்துச்சுனாலும் ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணுற எக்ஸசைஸ் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும், சலிப்பாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வேணாம் பண்ண வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது, போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரெகுலராக வந்து ரிப்பீட்டடாக உங்களோட எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு எக்ஸசைஸ் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும்போது இதுவே செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து உங்களோட எக்ஸசைஸில் வந்து ஒரு சேஞ்சோ ஒரு வெரைட்டி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டேன். ஸ்டிக் ஒர்க் அவுட் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஏன்னா வந்து பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் 11 days உங்களுடைய பேக்கில் இருக்கிற ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்ற எஃபெக்ட்லாம் வந்து ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, ஸோ அது மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டேயில் வந்து நீங்கள் ஸ்டிக் ஒர்க் அவுட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால, லேசியாக இருக்கிறனால அந்த மாதிரி டைம்லாம் நான் என்ன பண்ணுவேன், படுத்துன்னு பண்ணுற மாதிரி மேட்டில் இருக்கிற எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்குனா ஒரு நாள் வந்து எப்படி போர் அடிக்குது அப்படின்னு இன்றைக்கி பண்ண வேணாம் அப்படின்போது வாக்கிங் நடந்து போய்டுவேன். ஸோ ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கலரி வந்து பேர்ன் பண்ணணும், அது எப்படின்னா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால தான். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் டே 1 பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கை வந்து பயங்கரமாக வலிக்கும், பெண்ட் பண்ணவே முடியாது, பின்னாடி எடுத்துகிட்டே போக முடியாது. பட் நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக பண்ண அது உங்களுக்கு பழகிடும். இந்த பேக் சைடில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிருங்க. நான் இந்த வீடியோவில் வந்து வார்ம் அப்பும் காட்டல, ஸ்ட்ரெச்சும் காட்டல. ஏன்னா நான் ஆல்ரெடி ரெகுலராக எல்லா வீடியோஸுமே எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து டேரெக்டாக எக்ஸசைஸ்க்குள்ளே போயிட்டு இருப்பேன். ஸோ லென்த் வந்து டிக்ரீஸ் பண்ணுன்றதுனால அந்தமாரி வீடியோவும் வந்து 2xல கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இவ்வளோ ஸ்பீடப் பண்ணக்கூடாது. ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் கிட்ட ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து திரும்பணும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். இது உங்கள் சைடில் இருக்கிற ஹிப்பில் இருக்கிற ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் கையில் வேறு ஏதாச்சும்
எப்படி சொல்கிறது, இது கொம்பு கிடைக்கல அப்படின்னும் போது வேறு எதனா நான் துண்டு வச்சு கூட பண்ணுவேன். ஓகேங்களா, நான் அது எப்படி பண்ணணுன்றது நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்குது, இதில் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 4 எக்ஸசைஸாக பண்ணேன். அதுக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பார்த்தீங்களா, பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அப்படி சப்போஸ் எதுவுமே இல்லை வீட்டில் அப்படின்போது ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் துண்டு இருக்கும். ஸோ நான் துண்டு வச்சும் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது ஒரு வெயிட்டில் வச்சு பண்ணும்போது ஒரு பெயின் டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் பண்ணும்போது இதோட பெயின் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் துண்டு வச்சு பண்ணிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா போக போக ஏதாச்சும் ஒரு வெயிட் இருக்காமல் ஒரு ராட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துனா ஓகே. பட் நீங்கள் உங்கள் ஷோல்டரில் வந்து ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கணும். பட் அதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதை புஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் கழுத்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிறது, ஹிப்பில் இருக்கிற ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். ஸோ நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணி என்னுடைய வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஜஸ்ட் ஹோம் எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஹோம் ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ இதிலே வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இது சம்மர் டைம்ன்றதுனால ஜஸ்ட் ஒரு 4 to 5 எக்ஸசைஸ் பண்ணாலே பயங்கரமாக செட் ஆகுது. உங்களுக்கே அதனால் ஃபீல் பண்ண முடியும். ஃபேட் பர்ன் ஆகிறது வந்து பாடி வந்து டச் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ வார்ம் ஆக்குற மாதிரி உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து நான் இது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் இதில் ஜஸ்ட்டு ஸ்டிக் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு செட் ஆகுற மாதிரி என்னால் பண்ண முடிஞ்ச மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு செட் ஆகிறத நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். ஒரு சில எக்ஸசைஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சுத்தமாக எப்படி சொல்கிறது, என்னால் குனியவே முடியல. அந்தளவுக்கு முட்டியும் மடங்கக்கூடாது, நம்ம தலையை வந்து கீழே போய் டச் ஆகணும். என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியல. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணவே முடியல. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஹிப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அந்த ஹிப் ரொட்டேட்டர் பண்ணியிருப்பேன். பார்க்லாம் மோஸ்ட்லி இது வெளியே இருக்கும், அவுட் சைடில். இது வந்து சும்மா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா சும்மா போகும்போது வரும்போது கூட நீங்கள் சும்மா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். சும்மா இது எல்லாமே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் சும்மா தான் வாங்கினேன். பட் இது ரொம்ப எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நான் அடிக்கடி இதை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் சார்ஜ் போட்டிருந்தேன், பின்னாடி தெரியும் பாருங்க, அது மாதிரி சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் நான் வியர் பண்ணல. அப்போ தான் நம்ம கலோரிஸ் வந்து எவ்வளோ பர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்பப்போ நடுவில் பயங்கர தாகமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக மட்டும் தண்ணி குடிங்க. ஒரு 3 லிட்டர் எப்படின்னா அந்த த்ரூ அவுட் த ரெகுலர் 3 to 4 லிட்டர் வந்து தண்ணி குடிச்சு கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்ப வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பயங்கர ஸ்வெட் ஆச்சு பாருங்கள். இப்படி தான் எனக்கு இந்த டே போயிடுச்சு. சரி, பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.